வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காதல் எனும் புயல் அத்தியாயம் 2. எங்கேயோ அருகில் மழை பெய்யறாப்பில் இருக்கு, மண் வாசனை கூட கிளம்பியிருக்கே. கேட்டபடி தோழி நிர்மலா அருகில் வந்து புல் தரை மீது உட்கார்ந்து கொண்டாள். எல்லாத்தையும் உரு போட்டாச்சு, இனிமேலே மூளை தாங்காதுன்னு கீழே இறங்கி வந்துட்டேன். ஆமாம், நீயும் நாளை பரீட்சைக்கு தேவையானதை படிச்சிட்டே இல்லையா என்று கேட்டபடி மிக அருகில் நகர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். வானத்திலே திடீரென்று மேகம் கவிழ்ந்து கொண்டு மழைங்கொட்டு போல பயமுறுத்தி கொண்டிருந்தது. இனி ராத்திரிக்கு ஜம்முன்னு ஒரு மழை பெய்தால் நல்லா இருக்கும், சிரித்தாள் நிர்மலா. பெய்யாது, ஏன்னா நான் இருக்கேன் பாரு. நல்லார் ஒருவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை உண்மை. ஆனால் என் ஒருத்தியால் அது நின்று போயிடும், புன்னகைத்தாள் பவித்ரா. ஐ எம் சாரி, இனிமேலே நான் உன்னை பாவின்னு வேடிக்கையாக கூப்பிடுறதை நிறுத்திக்கிறேன். உன் மூஞ்சியை பார்த்தா நீ ரொம்ப கோபமா இருக்காப்பல தெரியறது என்று குழைவாக பேசிய நிர்மலா தன் தோழியை வாஞ்சையுடன் அணைத்து கொண்டாள். ஹை ஷைலா, நீ பெரிய மக்பாட், காத்தாலை பிடிச்சி காணலையே. உயரமான ஒரு வில்பாட்டம் கட்டையும் குட்டையுமாக இருந்த ஒரு பெண்ணை ஓடோடு தழுவி வரவேற்று புல்வெளியில் கிடந்த ஒரு சிமெண்ட் ஆசனத்தை நோக்கி அழைத்து சென்றாள். ஷைலாவை உனக்கு தெரிய நியாயமில்லை. அவள் என் குரூப். இந்த பரீட்சைக்கு மட்டும் படிப்பதற்காக சாவித்திரியின் விருந்தாளியாக வார்டன் கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஹாஸ்டலில் தங்கியிருக்கா. ரொம்ப வாயரட்டை பேர் வழி. அடையாறில் அவள் தங்கியிருக்கிற வீட்டை நீ பார்க்கணும், அசந்து போயிடுவ. அவள் அத்தையின் கணவர் ஒரு பெரிய தொழிலதிபராம். ரொம்ப தலைக்கணம் அவளுக்கு. தினமும் ஒரு தினசு புடவையில் காலேஜுக்கு காரில் வந்து இறங்குவாள். நன்னா ஒத்துகவனே, இன்னைக்கு என்னவோ பில் பாட்டம் போட்டு கொண்டிருக்கா. இன்னைக்கு என்னவோ பில் பாட்டம் போட்டு கொண்டிருக்கா. ஒட்டடி கொம்பு போலே அவளுக்கு பொருத்தமாகவே இல்லை. புடவையிலாவது சித்து அவளை பார்க்க முடிகிறது. என்ன பவித்ரா, நான் பேசிக்கொண்டே போறேன், நீ எங்கேயோ நினைப்பாயிருக்கியே. இவளுடைய அத்தி புருஷன் யார் தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னால் நம் கல்லூரி ஆண்டு விழாவுக்கு தலைமை வகிக்கவும் பரிசு வழங்கவும் வந்திருந்தாரே, அந்த நரேந்திரன் தான். சில்க் ஜிப்பாவும் பட்டு கரை வேஷ்டியுமா மாப்பிள்ளை போல வந்து நின்னாரே, ஒரு செவத்த மனிதன். ஞாபகம் இருக்கா? அவர் போட்டு கொண்டிருந்த சென்ட்டு கீழே 3வது வரிசையில் உட்கார்ந்திருந்த என் மூக்கை தூக்கிட்டு போய்விட்டதுன்னு உங்ககிட்ட கூட சொல்லி சிரிச்சேனே, அவரே தான். நெஞ்சை அடைத்த துயரத்தை அப்படியே விழுங்கி கொண்டு முறவளித்தாள். அவளுக்கு அவள் தந்தையை பற்றி இப்படி ஒரு அறிமுகம் தேவையா? 2 முறை மேடை ஏறி 2 பரிசுகள் அவள் வாங்கிய போது பட்கள் பழிச்சிட நரேந்திரன் அவளை பார்த்து சிரித்துவிட்டு கன்கிராட்ஸ் என்ற போது அவளுக்கு வந்த ஆத்திரம் அவர் கொடுத்த அந்த புத்தகத்தை அப்படியே அவர் முகத்தில் அத்தனை பேர் முன்னிலையில் விட்டெறிந்து, மடையா, பெத்த பெண்ணை கூட அடையாளம் தெரியலையா உனக்கு? நீ ஒரு தொழிலதிபர், கொடை வள்ளல், மண்ணாங்கட்டி. அக்னியை சுற்றி வந்து அம்மி மிதித்து அருந்ததி காட்டி மணந்த மனைவியை அம்போன்னு விட்டுட்டு கண்களில் நீர் துளிக்க தாடை இருக்க கோபத்தில் கொந்தளித்தபடி பரிசு புத்தகத்துடன் தட்டு தடுமாறி மேடையை விட்டு கீழே இறங்கி வந்து உட்கார்ந்து கொண்டதை அவள் மறக்க முடியுமா? 3 வயதிலே பிரிந்து விட்ட அவள் தந்தையை எப்படி அடையாளம் கண்டு கொண்டாள்? அதுவும் எதேச்சியாக ஒரு நாள் கிடைத்த உண்மை. மதுரையிலிருந்து மாமாவின் குடும்பம் சென்னைக்கு வந்து, மாமா சென்னையில் அந்த புது கம்பெனியில் வேலை ஏற்றுக்கொண்டு புரசைவாக்கத்தில் அந்த தெருவில் வீடு தேடி கொண்டிருக்க ஆரம்பித்த பின்னர் வெகு காலம் அம்மா தன் தமையன் வீட்டில் சமையல்காரியாகவே தான் இருந்து கொண்டிருந்தாள். பம்பாயிலிருந்து திடீரென்று வந்த தாத்தாவுக்கு ஏற்பட்ட கவலைத்தான் அம்மா அத்தனை வயதிற்கு பின்னர் அருகில் இருந்த டைப்பிங் இன்ஸ்டியூட்டிற்கு சென்று பயிற்சி பெற வாய்ப்பு ஏற்பட்டது. அவசரமாக எழுந்து குளித்து சமைத்துவிட்டு குழந்தைக்கு சீருடை அணிவித்து கையில் பிடித்து கொண்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு அம்மா டைப் பயிற்சிக்கு போவாள். தாயும் மகளும் படிக்கிறாங்க. வீடு ஏக்கியது. ஆனால் என்ன, மாமி மாலினி ஒரு நாள் கூச்சலிட்டது குழந்தையாக இருந்த அவளுக்கு மறக்க முடியாத ஒரு அதிர்ச்சி. ஆமாம், அம்மாவும் அவளும் ஏன் மாமா வீட்டிலே வாழ வேண்டும்? அவளுடைய அப்பா எங்கே? சில குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அவங்களுடைய அப்பாக்களே அழைத்து கொண்டு வராங்களே. அவள் அப்பா ஒரு தடவை கூட ஏன் அவள் பிறந்த நாளுக்கு கூட வரவில்லை? ஒரு நாள் இரவு அவள் அம்மாவிடம் ரகசியமாக கேட்டாள். சத்தம் போடாதே, உங்கள் அப்பா வெளிநாட்டிலே வேலையாக இருக்கார். மாமாவுக்கும் அவருக்கும் சண்டை, அதனால் அவர் பேச்சை எடுக்கக்கூடாது, அடக்கிவிட்டாள் அம்மா. ஆனால் நீடித்து அவளால் மகளிடம் பொய் சொல்லி கொண்டிருக்க முடியவில்லை.
அவள் 8வது வகுப்பு மாணவியாக இருந்தபோது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்த பத்திரிகையில் பள்ளி விழா ஒன்றிற்கு தலைமை தாங்கிய பிரமுகர் பரிசளிக்கும் படம் ஒன்று வந்திருந்தது. பிரபல தொழிலதிபர் கொடைவள்ளல் திரு நரேந்திரன் என்றெல்லாம் பிரமாதப்படுத்தி எழுதியிருந்ததை படித்த மாமா கோபத்துடன் பத்திரிகையை சுருட்டி மூலையில் அடித்தபோது அவள் பயந்து போனாள். மாலினி கண்களால் ஏதோ ஜாடை செய்ய மேலே என்னென்னவோ பேச வந்த மாமா அடக்கி கொண்டு விட்டார். அன்று மாலை அவளையும் அம்மாவையும் தவிர மாமா மாமி அவர்களின் செல்லப்பிள்ளை சந்தானம் மூவரும் ஒரு சினிமா பார்க்க போயிருந்தனர். இரவு சமையலை கவனிக்க அடுப்பருகில் போராடி கொண்டிருந்த அம்மாவின் கண்கள் சிவந்து வீங்கி இருந்ததைக் கண்டு திடுக்கிட்டு போனாள். அம்மா, மாமா ஏன் அப்படி கத்தினார்? அந்த நரேந்திரன் என்பவர் நமக்கு வேண்டாதவரா அம்மா? சகஜமாக கேட்டுவிட்டாள். அவ்வளவுதான். அம்மா அவளை கட்டி கொண்டு வெகு நேரம் விக்கி விக்கி அழுது தீர்த்தாள். பிடிவாதமாக வற்புறுத்திய பின் வேறு வழி இல்லை, வேலை வந்து விட்டது என்ற நினைப்பில் போலும் அம்மா உண்மையை அவளிடம் சொல்லிவிட்டாள். அந்த தொழிலதிபர் திரு நரேந்திரன் அவளது தந்தை. அவள் தாயார் அவரால் விவாகரத்து செய்து ஒதுக்கப்பட்டவள். ஏமா அவர் உங்களை ஒதுக்கினார்? பண்ணி அவள் கேட்டதற்கு அவள் தாயிடம் கண்ணீரை தவிர பதில் ஏதும் வரவில்லை. உனக்கு வயது வரும்போது சொல்கிறேன், இப்போ என்னை தொந்தரவு பண்ணாதே. அம்மா விம்மியதை கேட்டு அயர்ந்து போய் வாளாயிருந்து விட்டாள். ஆனாலும் அந்த ஏன் என்னும் கேள்வி அவளது இளமை பருவத்தின் இன்பத்தை குடித்து அவள் நெஞ்சை குடைந்து துன்புறுத்திய கொடுமையை அவள் யாரிடமும் சொல்லி கொண்டதே இல்லை. அன்று அவள் யாருக்கும் தெரியாது. அந்த பத்திரிகையை எடுத்து அந்த படத்தை பலமுறை பார்த்து மனதில் பதிய வைத்து கொண்டு தன் மனதிலே பொங்கி எழுந்த ஆத்திரத்தை அடக்க மாட்டாது கையை மடக்கி படத்தின் முகத்திலே பலமுறை ஓங்கி குத்தி கிழித்து கசக்கி குப்பை கூடையில் எறிந்தாள். அன்று எழுந்த அந்த ஆத்திரம் அந்த அப்பாவை கல்லூரி பரிசளிப்பு விழாவில் மேடை மீது பார்த்தபோது மீண்டும் ஏற்பட்டது. மறுபடியும் இப்போது தோழி நிர்மலா அந்த பெல் பாட்டம் ஒட்டடை கொம்பை காட்டிய போது பொங்கி எழுந்தது. ஷைலாவின் அத்தை, அதான் மிஸ்ஸஸ் நரேந்திரனை நான் ஒரு தடவை கோமலா நர்சிங் ஹோமில் பார்த்திருக்கிறேன். எங்கள் பெரியம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னுட்டு அங்கே அனுமதிச்சிருந்தாங்க. ஒரு சின்ன ஆப்ரேஷன் செய்தாங்க. அப்போ அவங்களுக்கு அடுத்த அறையில் ஒரே அமர்க்கலம். என் பெரியம்மாவுக்கு தன் நோவை விட வம்பு அதிகமாக மண்டையை குடைந்தது. நர்ஸுகளும் டாக்டர்களும் ஏன் அப்படி விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடுறாங்கன்னு மெல்ல ஆயாவே கேட்டாங்க. யாரோ மிஸ்ஸஸ் நரேந்திரனாம். அவங்களையும் நேற்று கொண்டாந்து ஸ்பெஷல் வார்டில் போட்டிருக்காங்க. ரத்த அழுத்தம் எக்கச்சக்கமாம். பின்ன இருக்காதா? பீப்பாயாட்டம் உப்பி போன உடம்பு. தலைக்கு மட்டும் டை அடிச்சுக்கிட்டு கருப்பாக்கிட்டா போதுமா? உடம்பை இலக்கி ஒழுங்காக வச்சுக்க வேணாமா? இவங்களுக்கு மூக்கை பிடிக்க திங்க சோறு வச்சுருக்கான் பகவான். அதுக்கு தக்கப்படி வியாதிகளையும் வச்சுருக்கான். அடுத்த சாப்பாடு எங்கேன்னு ஏங்க வச்சிருக்கிற ஏழைங்க எங்களையும் கடவுள் விட்டு வைக்கிறானா? எலும்புரிக்கு வியாதி அது இதுன்னு ஒரு தனி ரகம் வச்சுருக்கான். ஆக மொத்தம் நேரம் வந்துட்டா வாசப்படி அடித்தா சாக்குன்னு உயிர் போயிடுது. ஆயாவை வாய வைக்க லஞ்சம் ₹1 கொடுக்க வேண்டியிருந்தது. ஷைலா கூட பீத்தி கொண்டாள். அவள் அத்தைக்கு போன வருஷம் அமெரிக்காவுக்கு போய் வைத்தியம் செய்து கொண்டாளாம். ஆமாம், நான் கேட்கிறேன், அமெரிக்காவில் மட்டும் உசிரை பிடிச்சி வைக்கிற தனி சிகிச்சை ஏதாச்சும் இருக்கா? சிரித்தாள் வாயாடி நிர்மலா. பதிலுக்கு கூட சிரிக்க முயன்றாள். ஆனால் முடியவில்லை. ஷைலாவின் அத்தையை பற்றி மனம் என்ன தொடங்கியதும் அடி வயிற்றிலிருந்து ஆத்திரம் ஊற்று போல பொங்கி நெஞ்சுக்குள் பரவ தொண்டையை இறுக்குவதை உணர்ந்தாள் பவித்ரா. நாளைக்கு பரீட்சையில் நம்ம எதையா கேட்க போகிறாங்க, விட்டு தள்ளு என்று கூறிவிட்டு எழுந்தாள். படபடவென்று தூறல் கிளை இடுக்கு வழியே தலை மீது விழுவதை உணர்ந்து, அடாடா மழை, வா உள்ளே போயிடுவோம். கோடை காலத்து மழை இடியோட கூடத்தான் துவங்கும். பச்சை மரத்தடியிலே நாம் உட்கார்ந்திருப்பது தவறு. நிர்மலா சற்றென்று சிநேகிதி இழுத்து கொண்டு எழுந்தாள். ஓட்டமும் நடையுமாக தோட்டத்தை தாண்டி வராந்தாவில் ஏறி முன் ஹாலுக்குள் அவர்கள் நுழைவதற்குள் பளீரென்று மின்னல், காதை பிளக்கும் அளவு ஓசையுடன் இடையின் கர்ஜனை, தொடர்ந்து சுகவென்று மழை கோபமாக கொட்டத் தொடங்கியது. தோட்டத்திலே உழவி கொண்டிருந்த அத்தனை பெண்களும் மிரட்சியுடன் முன்னறையில் வந்து சூழ்ந்து விட்டனர். தொடர்ந்து பளிர் என்ற மின்னல்களுடன் கடபுடாவென்று வானம் இறைந்தபோது பீதியுடன் கமலா காதை பொத்தி கொண்டு கண்களை இறுக்கி மூடிக்கொண்டு அர்ச்சுனா அர்ச்சுனா என்று கத்தினாள். ஷைலா பட்கள் அனைத்தும் தெரிய
சாயம் பூசிய உதடுகள் அகலமாக விரிய கையை கொட்டி கொண்டு சிரித்தாள். கமலா, எங்கள் வீட்டுக்கு வந்து நீ இப்படி அர்ச்சனா அர்ச்சனான்னு கத்தினா எங்கள் வீட்டு வேலையால் கூப்பிட்டீங்களான்னு எதிரே வந்து நிற்பான். அவனுக்கு அறிமுகம் செய்து வைக்கட்டுமா? வடநாட்டுக்காரன். அவன் பேர் அர்ச்சுனன். பார்க்கவும் அப்படியே இருப்பான். இஹி என்ற போது ஷைலாவை ஏற இறங்க சீனத்துடன் திரும்பி பார்த்தாள் பவித்ரா. கல்லூரி மாணவி நகைச்சுவையாக பேசுவதாக மிக மட்டமாக தன் சிநேகிதியை தன் வீட்டு வேலையாளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க விரும்புவதாக இரு பொருள்பட பேசுகிறாள். நாகரிகமில்லாத இந்த பண்பற்ற கூட்டத்தில் போய் என்னை பெற்றவர் மாட்டிக்கொண்டிருக்கிறார் போலிருக்கு. ஆமாம், பணிவும் பதிவுசுமான அம்மாவை விட்டு பூதம் போன்ற அவளை ஷைலாவின் அத்தையை கட்டி கொள்ள காரணம் அம்மா செய்த பிழை. மீண்டும் பளீர் என்று மின்னலும் கட்டடம் அதிரும் எண்ணம் ஓசையிட்ட இடியுடன் மழையும் தொடர்ந்தது. கண் இமையோரம் துளிர்த்த கண்ணீரை அடக்கி கொண்டாள் பவித்ரா. அவள் தலைக்குள் பல எண்ணங்கள், தீர்மானங்கள் இடி போல இடித்து கொண்டிருந்தன. கல்யாணத்திற்கு பின் சம்பந்தி புறப்பாடு ஆகும்போது வீடு படும் அமர்க்களத்தை அந்த ஹாஸ்டல் அன்றைய தினம் அனுபவித்து கொண்டிருந்தது. அன்று பிற்பகலோடு தேர்வுகள் முடிந்து போயின. மாலை காஃபி டிஃபனுக்கோ இரவு சாப்பாட்டிற்கோ காத்திருக்க பொறுமையின்றி ஏற்கனவே தத்தம் ஊர்களுக்கு போக பஸ் ரயில் டிக்கெட்டுகள் வாங்கி விட்டிருந்த மாணவிகள் பெட்டி படுக்கைகளை அறையினின்று எடுத்து வரிசையாக வராந்தாவில் வைத்து விட்டிருந்தனர். இந்த சமயம்தான் 2 காசு சம்பாதிக்க முடியும் என்று புரிந்து கொண்டிருந்த ஹாஸ்டல் வேலையாட்கள் அந்த மாணவிகள் ஊருக்கு கிளம்ப உதவி புரிய டாக்ஸிகளையும் ஆட்டோக்களையும் பிடித்து கொண்டு வந்து தோட்டத்தில் நிறுத்தி சாமான்களை எடுத்து வைத்து பரபரப்பாக உதவி கொண்டிருந்தனர். வரட்டுமா? பை பை லல்லி, கடிதாசி போடு மல்லிகா என்று கூச்சலும் சிரிப்புமாக பிரிவு உபசாரங்களை மாணவிகள் பரிமாறிக்கொண்டனர். தோட்டத்தில் நின்று புறப்பட்ட வாகனங்களின் ஒளி காதை கிழித்தது. பவித்ரா தேர்வை முடித்துவிட்டு ஹாஸ்டலுக்குள் நுழைந்ததுமே திருமதி ஞானம் அவளை வராந்தாவில் நின்றபடி வரவேற்று ஒரு கார்டை கையில் கொடுத்தாள். அம்மா அவளுக்கு எழுதியிருந்த கடிதம் அது. அடுத்த வார இறுதியில் தாத்தா பம்பாயிலிருந்து வந்து விடுகிறார். அவர் ஏற்கனவே பார்த்து வைத்திருந்த வீடு கைக்கு கிடைத்து விட்டது. மாமா வசிக்கும் தெருவுக்கு சிறிது தூரத்தில் புதிதாக உருவாகியிருக்கும் குடியிருப்பு பகுதியில்தான் தாத்தா வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்கிறார். தனியான சிறு வீடு. நேற்று லீவு எடுத்துக்கொண்டு போய் வீட்டை சுத்தப்படுத்தி தாத்தா லாரியில் பம்பாயிலிருந்து அனுப்பிய சாமான்களை நிரப்பி ஜன்னல்களுக்கு திரைகளை மாட்டிவிட்டு வந்தேன். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. என் பெயரில் அண்ணா வீட்டில் இருக்கும் கேஸ் அடுப்பை நான் எடுத்துக்கொண்டு போகலாம் என்று அண்ணா உத்தரவு தந்துவிட்டார். ஆகவே நீ வந்தால் சமையல் வேலை உனக்கு கடினமாக இருக்காது. ஹாஸ்டல் மூடுவதற்கு இன்னும் 2 நாட்கள் பிடிக்கும் என்று ஹவுஸ் கீப்பர் சொன்னதால் நீ அதுவரை அங்கேயே இரு. புது வீட்டில் எல்லாம் ஒழுங்கு செய்துவிட்டு நானே உன்னை வந்து அழைத்து போகிறேன். உன் பிறந்த நாளை புது வீட்டில் கொண்டாடப் போகிறோம். அதற்கு உனக்கு ஒரு பரிசு காத்து கொண்டிருக்கு. அம்மா சுகந்தி. மீண்டும் ஒரு முறை அந்த கார்டை ஊன்றி படித்தாள். வரிகளுக்கிடையே அம்மா சொல்ல முடியாத திண்டாடும் சங்கதிகள் அவளுக்கு புரிந்தன. மாமாவின் மகனுக்கு பரீட்சைகள் முடிந்து வீட்டிற்கும் இப்போது அவன் நாள் முழுவதும் வீட்டில் தங்கியிருக்கும்படி நேரும். இது மாதிரி சமயங்களில் இளவயதினரான அவர்கள் இருவரும் சந்தித்து நீண்ட நேரம் பேசும் வாய்ப்பு உருவாக்கிவிட்டால் மாமியின் எதிர்பார்ப்பிலே மண் விழுந்து போய்விடுமே. மாலினி தான் அம்மாவை அப்படி ஒரு கடிதம் எழுதி போட சொல்லியிருக்க வேண்டும். புது வீடு எடுத்தாயிற்று. ஒரு 2 நாளைக்காக பவித்ரா ஏன் இங்கே வந்து பிறகு சாமான்களை எடுத்துக்கொண்டு அங்கே போகணும்? வீண் அலைச்சல் என்று தனக்கே உரித்தான நாசுக்கான பாணியில் சொல்லியிருப்பாள். அம்மா வேறு வழி இல்லாது தலையாட்டி விட்டிருப்பாள். ஆனால் மனம் உறுத்தி கொண்டிருக்கும். இத்தனை நாள் தான் குழந்தை ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு அழுத்து போயிருப்பாள். பரீட்சை முடிஞ்சதும் வெளியூர் பெண்கள் இறக்கை கட்டி கொண்டு ஊருக்கு புறப்படும் போது இவள் மட்டும் அங்கே தனியாக வெறுமையாக்கி விட்டாரையும் 4 சுவற்றையும் பார்த்து கொண்டு இன்னமும் 2 நாள் இருக்க வேண்டி வந்துவிட்டதே. தன்னுள் எழுந்து வாட்டும் குற்ற உணர்வில் வேதனையில் தான் அம்மா அவளது பிறந்த நாளுக்கு தன் தகுதியை மீறிய உயர்ந்த பரிசு ஏதோ வாங்கி வைத்திருக்கிறாள். அவளுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. அடி நாளிலிருந்து அவளுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அம்மா தன் மகள் மனதை நோக்கும்படி ஏதாவது தவறு செய்துவிட்டால் அதற்கு ஈடாக ஒரு பரிசு வாங்கி தந்து விடுவது வழக்கம்.
இப்பொழுதுதான் நடந்தது போல் இருந்தது அந்த நிகழ்ச்சி. ஆனாலும் நினைவில் நின்று அது நீங்கவே இல்லை. அப்போது அவள் 10 வயது நிரம்பாத பள்ளிக்கூடத்து சிறுமி. புத்தக மூட்டையுடன் வீட்டுக்கு ஓடி வந்தவள் அம்மா சமையல் அறையில் வேலையாக இருப்பதை கண்டாள். பசி வயிற்றை சுருட்ட ஏதாவது சாப்பிட கேட்க வேண்டுமென்ற ஆவலில் அறையை எட்டி பார்த்தாள். சமையல் மேடை மீது அம்மா தயாரித்து வைத்திருந்த தேங்காய் பூரண கொழுக்கட்டைகள் வாயில் நீர் ஊற செய்தது. அம்மாவை கேளாது சற்றென்று 2 கையில் எடுத்துக்கொண்டு முன்னறைக்கு வந்து சோஃபாவில் சாய்ந்தபடி கடித்து சுவைத்து தின்று கொண்டிருந்தாள். தோட்டத்திலிருந்து பூக்கூடையுடன் உள்ளே வந்த மாலினி தேள் கொட்டிவிட்டது போல அலறினாள். சுகந்தி, உன் மக செய்கிற காரியத்தை பார்த்தியா? கூச்சலிட்டாள். பதறிக்கொண்டு சமையல் அறையிலிருந்து வந்த அம்மா நடுநடுங்கி போய்விட்டாள். அண்ணனின் மகன் டைஃபாய்டு காய்ச்சலில் படுத்திருந்தான். செத்து பிழைத்து எழுந்து விட்டிருந்தான். அதற்காக அந்த வெள்ளிக்கிழமை பூஜை அறையில் உள்ள பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை செய்து நெய்வேத்தியம் செய்வதாக வேண்டுதலை அதற்காகவே மாலினி தலை மூழ்கிவிட்டு பூஜை அறையை மூழ்கி கோலமிட்டு பிள்ளையாரை கழுவி துடைத்து தயாராக வைத்து பூ பறிக்க தோட்டத்திற்குள் சென்றிருந்தாள். அம்மா சுகந்தி அவசரமாக கொழுக்கட்டைகளை தயாரித்து விட்டிருந்தாள். பூஜையை கெடுத்து விட்டாலே இந்த பாவி பெண், அபசகுனம் போல ஆத்திரத்தில் இறைந்தாள் மாலினி. கோபமும் துக்கமும் தாங்க முடியாத சுகந்தி ஒரே எட்டில் மகளை அணுகி முடியை பிடித்து குலுக்கி கன்னங்கள் சிவக்க ஓங்கி அறைந்த போது ஏற்பட்ட வேதனை இன்னமும் அவளுக்கு நன்றாகவே ஞாபகம் இருந்தது. குழந்தை பசித்தாளாது தவறு செய்துவிட்டாள் என்று யாரும் அதை ஒதுக்கிவிடவில்லை. வீட்டுக்கு வந்த மாமா அதற்கு மேல் ஒரு படி தாண்டி குதித்தார். அப்படி அறிவு கெட்டத்தனமாவா நீ குழந்தையை வளர்ப்ப? பவித்ராவுக்கு 10 வயசு ஆகுது. மாடு போல வளர்ந்து நிற்கிறாளே ஒழிய விவேகம் அறிவு ஏதும் இல்லை. மகளுக்கு கான்வென்ட் படிப்பு மட்டும் கொடுத்தா போதாது, நமது பண்பாட்டையும் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கணும். அந்த அறிவு இருந்தால் சாமிக்கு படைக்க வச்ச பொருளை கண்ணால் பார்ப்பாளா அவள்? அடுத்தாப்பல்ல சந்தானமும் சின்ன பையன்தானே. அடுக்களை பக்கம் வரானா? எதையாவது கேட்காம தொடரானா? அப்பப்பா, ஈட்டிகள் போல மாமா வார்த்தைகளால் குத்தி குதறினார். அவளுக்கு நினைவு தெரிந்த பின்னர் அம்மா அடித்தது அதுதான் முதல் தடவை, அதுவே கடைசியும் கூட. எனினும் அந்த அடி கன்னத்தில் மட்டும் வேதனையை உண்டாக்கவில்லை, அவளது பிஞ்சு நெஞ்சிலும் ஓங்கி அடித்துவிட்ட வலியை உண்டாக்கிவிட்டிருந்தது. அதற்கு பின் அவள் அம்மா சாப்பிட கூப்பிட்டால் ஒழிய சற்றென்று இலை அருகே வந்து உட்கார மாட்டாள். பள்ளிக்கூடத்திற்கு டிஃபன் கட்டி கொடுக்காமா மறந்து போனால் அவள் பட்டினியாக இருப்பாளை ஒழிய ஞாபகப்படுத்தி வாங்கி கொண்டு போக மாட்டாள். அப்படி அந்த பிஞ்சு மனதில் ஒரு புரட்சி உணர்வு உருவாகிவிட்டிருந்தது. ஆனால் பாவம் சுகந்தி அன்று இரவு மகளை அணைத்து கொண்டு அழுத அழுகை. வலிக்குதாமா கண்ணே? ஆத்திரத்தில் அடிச்சிட்டேன். சாமிக்கு படைக்காம சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? போகட்டும், நாளைக்கு உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தரேன். கெஞ்சி கொஞ்சி சமாதானப்படுத்த முயன்றாள். மறுநாள் அவளது கை செலவிற்கு வைத்திருந்த பணத்தில் ஒரு பெரிய சாக்லேட் கட்டியை வாங்கி தயாராக வைத்திருந்து மகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் பின்வர தோட்டத்திற்கு அழைத்து சென்று ஒரு செடி மறைவில் அதை உரித்து ரகசியமாக ஊட்டினாள். முதல் நாள் அடித்த அடிக்கு ஈடு செய்ய அந்த லஞ்சம். திடீரென்று கண்ணிமைகளை நனைத்த கண்ணீர் துளிகளை விரலால் தட்டி விட்டுவிட்டு அவள் ஹாஸ்டலில் தங்கியிருந்தாள். எப்பொழுதும் கூச்சலும் சிரிப்புமாக கலகலக்கும் ஹாஸ்டலில் சாப்பாட்டிற்கு பின்னர் ஒரு பயங்கர அமைதி நிலவி கிடந்தது. அவரவர்கள் தங்களது அறைக்குள் முடங்கி கொண்டதும் ஹாஸ்டல் வெறுமையில் மூழ்கி ஹோவென்று அனாதியாகிவிட்டிருந்தது. அந்த 2 தினங்கள் நத்தையாக நகர்ந்தன. அம்மா சுகந்தை காடில் குறிப்பிட்டிருந்தபடி அவளை அழைத்து போக டாக்ஸியுடன் வந்தாள். ஒரு சிறு பெட்டி, ஒரு படுக்கை, இதுதான் அவளது சாமான்கள். அதை தானே வந்து டாக்ஸியில் வைத்தாள். ஹாஸ்டலுக்கு உண்டான தொகையை கட்டிவிட்டு ஹவுஸ் கீப்பருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அம்மா கிளம்பினாள். விரைவில் எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு பவித்ராவும் கிளம்பினாள். டாக்ஸி விரைந்து சாலைகளை தாண்டி சிறிது தூரத்தில் புதிதாக உருவாகிவிட்டிருந்த ஒரு குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. காமேசன் காலனி என்ற பெயர் பலகையை தனக்குள் படித்து கொண்டாள். விரல் விட்டு எண்ணி விடலாம் போல அந்த பகுதிக்குள் 10 வீடுகள் நெருப்பு பெட்டியை அடுக்கி வைத்த நெருக்கத்திலே அடுத்தடுத்து கட்டப்பட்டு சிறு வீடுகளாக தெரிந்தன. மாமாவின் வீடு அந்த காலத்து சேர்ந்தது. போர்ட்டிகோ, வராந்தா, ஹால், அறைகள் என்று தாராளமாக கட்டப்பட்டதொரு பழங்காலத்து பங்களா.
அத்துடன் ஒப்பிட்ட பொழுது வீட்டில் நிற்கும் மூச்சு முட்டும் உணர்வை அவளுக்கு தந்தது. டாக்ஸிக்கு அம்மா பணம் கொடுத்து முடிப்பதற்குள் அவள் பேட்டி படுக்கையை தூக்கி கொண்டு கேட்டை திறந்து முன்பக்கம் இருந்த சிறிய தோட்டத்தை தாண்டி வராந்தாவில் அவைகளை வைத்தாள். அம்மா பூட்டை திறந்து கதவை அகலத்திருந்தாள். முன்னரை, அதற்கடுத்த ஒரு சிறு நடை, இரு பக்கமும் 2 சிறு அறைகள், பின்னர் சமையலறை, குளியலறை என்று மிகவும் கச்சிதமாக அடக்கமாக கட்டப்பட்ட வீடு. எல்லாம் பெட்டி போன்ற சிறிய அளவில் இருந்தன. பின் கதவை திறந்து எட்டி பார்த்தால் ஒரு கம்பி தடுப்புடன் பாதுகாக்கப்பட்ட வராந்தா. அதில் அம்மி, கல்லூரல், அதுக்கடுத்து கையகல பூமியில் ஒரு கிணறு, வேப்ப மரம், 2 தென்னை மரங்கள், சில பூச்செடிகள். இடுப்பளவே இருந்த சுற்றுச்சுவர் கப்பால் அடுத்த வீட்டின் பின்புறமும் உற்று பார்த்தால் அவர்களது சமையல் அறையும் தெரியும் நெருக்கம். இந்த அறையை நாம் இருவரும் உபயோகிப்போம், இது தாத்தாவுடையது என்று அம்மா சொன்னபோது தான் வீடு இன்னும் சிறிதாக நெஞ்சை சுகுவது போல உணர்ந்தாள். அம்மாவும் அவளும் மட்டும் என்றால் அவள் அந்த வீட்டை நாளடைவில் ஒரு பெரிய பங்களாவாக எண்ணி வாழ பழகி கொண்டு விடுவாள். எதிர் அறையில் வந்து குடியேறப் போகும் தாத்தாவை எண்ணிய மாத்திரம் அவளுக்கு வீட்டின் கூரை தலையை அமுக்குவது போன்ற இருக்க உணர்வு ஏற்பட்டது. இந்த வீடு நமது வருங்காலம், எல்லாம் தாத்தாவின் ஏற்பாடு. நான் தொடர்ந்து வேலைக்கு போக போகிறேன். நீ வீட்டை கவனிச்சு கொண்டு சமைக்க தெரிந்து கொண்டு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க பழகிக்கணும். தாத்தாவின் உத்தரவு. உனக்கு நன்றாக சமைக்கவும் குடும்பத்தை திறமையாக நிர்வகிக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு என்று தாத்தா எழுதியிருக்கிறார். அதனால் நான் சில நாட்கள் தொடர்ந்து லீவ் எடுத்துக்கொண்டு உனக்கு இதுகளில் பயிற்சி தரப்போகிறேன் என்று முறவளித்தாள் சுகந்தி. பவித்ரா அதிர்ந்து போனாள். அப்படியென்றால் தாத்தா உண்மையில் அவளை மேலே படிக்க அனுப்ப போவதில்லை என்று முடிவு எடுத்து விட்டாரா? அம்மா வேலைக்கு போக பெண் வீட்டு வேலை செய்ய வேண்டிய தலைகீழ் நிலைமை ஏற்பட போகிறதா? வேலையை நின்று ஓய்வடைந்து விட்டு வரப்போகும் தாத்தா ஒரு டிராகனை போல, வீட்டை காக்கும் ஒரு வேட்டை நாயை போல சதா வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது அவள் எப்படி நிம்மதியாக அங்கே வசிக்க இயலும்? அம்மா, வேண்டாம் இந்த வீடு, வேற எங்கேயாவது போய்விடுவோம் என்று எந்த துணிவில் அவள் சொல்ல முடியும்? மௌனமாக உதட்டை கடித்து கொண்டு எங்கேயோ யோசனையாக வெறித்த மகளின் மனப்போராட்டம் சுகந்திக்கு புரியத்தான் செய்தது. இதை பார் பவித்ரா, கொஞ்சம் காலம் பொறுத்துக்கோ. உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்து விடுகிறேன். பிறகு உன் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும். நீ விரும்பும் சுதந்திரம், மகிழ்ச்சி, நிறைவு எல்லாம் உனக்கு வெகு விரைவில் கிட்டிவிடும். கவலைப்படாதே. அம்மா, உங்கள் அப்பா உங்களை ஒரு நல்ல இடத்தில் தானே கட்டி கொடுத்தார்? சுகந்தி திடுக்கிட்டு போனாள். ஆமாம், ஏன் கேட்கிற? அந்த நல்ல இடத்தில் வாழ்க்கைப்பட்ட உங்களுக்கு சுதந்திரம், மகிழ்ச்சி, நிறைவு எல்லாம் கிடைச்சுதா? நான் ஒரு பாரமாக உங்களுக்கு கிடைச்சேன். கணவனிடமிருந்து விவாகரத்து கிடைச்சிது. மாமாவின் வீட்டில் அடிமை வாழ்வு கிடைச்சிது. அது இப்போ தகப்பனின் நிழலில் தொடரப்போகிறது. அது மாதிரி நானும் ஒரு கொத்தடிமையாக எங்கேயாவது போய் திண்டாடணும்னு நினைக்கிறீங்களா? கோபத்துடன் படப்படவென்று கேட்டாள். வேறு என்ன பண்ணணும் தான் நீ நினைச்சு கொண்டிருக்க? அதையாவது வெளிப்படையா உன் தாத்தாவிடம் சொல்லிடு. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அவர் உன்னை மேலே படிக்க வைக்க மாட்டார். இதுவரை செலவழிச்சதே ரொம்ப அதிகம். அதுக்கே அவர் 1000 முணுமுணுக்கிறார். பவித்ரா, என்கிட்ட நீ கோவிச்சு கொள்வதிலே அர்த்தமில்லை. நல்லா தீர யோசிச்சுப்பார். எனக்கு பிறகு நீ தனியாக இந்த உலகத்தில் யாரை நம்பிக்கொண்டு வாழ்வாய்? விவாகரத்து பெற்ற பிறகு நீங்கள் எதை நம்பிக்கொண்டு வெளி உலகத்தை தேடி வந்தீங்க? எனக்கு ஒரு தந்தை உயிரோடு இன்னமும் இருக்கிறார். அண்ணன் ஒருவர் இருக்கிறார். இவர் தயவை நாடி ஏதோ நான் படித்த படிப்பின் உதவியையும் உடல் உழைப்பையும் நம்பித்தான் வந்தேன். ஓரளவு என் நம்பிக்கை பாழாகலை. ஆனால் உன் நிலைமை வேறு. உனக்கு அண்ணன், தம்பி என்று நெருங்கிய உறவினர் யாரும் கிடையாது. தாத்தாவுக்கு வயதாகிவிட்டது. அவர் போன பின் நான் மட்டும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டு உனக்கு துணையாக இருக்கப் போவதில்லை. அதனால்தான் தாத்தா உனக்கு ஒரு நல்ல இடத்தில் முடிக்காது மகளை உற்று பார்த்தாள். உனக்கு ஒரு தந்தை என்ற உறவினன் இல்லை என்று அம்மா சொல்லாது விட்ட சங்கதி அவள் மனத்தை உறுத்தியது. கண்ணிமைகளை நீர் சுட்டது. அவள் அம்மா சுகந்தி மட்டும் எல்லோரையும் போல தன் கணவனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் தகுதியுடையவளாக இருந்திருந்தால், என் அப்பா இருக்கிறார், என் அப்பா எனக்கு செய்வார் என்று அவள் எத்தனை பெருமையாக தலையை நிமிர்த்தி கொண்டு வாழ்க்கையை துணியுடன் எதிர்க்க நோக்க முடியும்? அவளது வருங்காலம் ஒரே இருளாக, சூன்யமாக, பயங்கரமாக இருக்கிறதே. குளியலறை எங்கே இருக்குமா?
திடீரென்று பேச்சை மாற்றினாள். பெட்டியை திறந்து சோப்பும் துவாலையும் எடுத்துக்கொண்டு அம்மா காட்டிய பின்பக்கத்து அறையை நோக்கி விரைந்து உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். அப்பா என்ற வார்த்தை அவள் மனதில் எழுப்பிய ஆத்திரம் மண்டையை இறுக்கி சுக்குள் துகளாக்கிவிடும் போல தலை கொதித்தது. மேலே தொங்கிய ஷவரை திருப்பிவிட்டு மழை போல கொட்டிய பச்சை தண்ணீரின் அடியில் கூந்தலை பிரித்து போட்டுக்கொண்டு தரை மேல் உட்கார்ந்தாள். சில்லென்று மண்டை மீது தண்ணீர் வெகு நேரம் கொட்டினால்தான் மூளை குளிரும் போன்ற பிரமையில் அவள் வெகு நேரம் குளித்து கொண்டிருந்தாள்.